கேவலமாக இருக்கீங்க. சிலருடைய கண்களை உறுத்துது. தமிழ்நாட்டில் சீர்குலைக்கலாம், ஒண்ணுக்குள்ள ஒன்னா பழகிற மக்களை எதிரிகளாக பிரிச்சு வைக்கலாம்னு யோசிக்கிறாங்க. ஆன்மீகத்தின் பேரால சில அமைப்புகளை அழைத்து செல்ல நினைக்கக்கூடிய வழி வன்முறைக்கான பாதை என்பதை தமிழ்நாடு உணர்ந்திருக்கு. இங்க ஒரு கோயில திருவிழா நடந்தா அங்க வர மக்களுக்கு முஸ்லீம் மக்களும் கிறிஸ்துவ மக்களும் உணவு மோர்னு கொடுப்பாங்க. வேளாங்கண்ணி தேவாலயத்திற்கும் பக்கத்து வீட்டில் நடக்கிற கிறிஸ்துவ நிகழ்ச்சிக்கும் இந்துக்கள் போவாங்க. நோன்பு காலத்துல முஸ்லீம் மக்களோட நோன்பு கஞ்சியும் ரம்ஜான் பிரியாணியும் இந்துக்கள் வீட்டுக்கு தேடி வரும். இந்த சகோதர உணர்வும் பகுத்தறிவு திறனும் தான் நம்முடைய தமிழ்நாடு. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் என்ற இயேசு பெருமான எண்ணத்துக்கு இலக்கணமா நம்ம திராவிட மாடல் ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் மதத்தின் பேரால ஒருவர் உங்க உணர்வுகளை தூண்டார்னா அவரை சந்தேகப்படுங்க, கவனமா இருங்க. ஒருவரும் உங்களை வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாக இருங்க என்று பைபிள் வாசகத்தை இங்கு குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன்.